வணக்கம். சிவாய நம. குருவே துணை. இந்த தலைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாந்திரிகம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரிக், யஜூர், சாமம், அதர்வண வேதம், இந்த 4 வேதத்தில் 4வது வர அதர்வண வேதத்தில் வரது தான் மாந்திரிகம். தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி சுழிமுனையில் நிறுத்தி தன்னை உணர்ந்து இறைவனோடு தொடர்பு கொண்டு மந்திரம், எந்திரம், மை, மூலிகை இவற்றை கொண்டு நம்மளுடைய விருப்பம், தேவை, பகை, எதிர்ப்பு என எந்த பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கொடுத்து அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறதுக்கான ஒரு அற்புத கலை தான் மாந்திரிக கலை. இதில் மனம்னா ஆற்றல், மந்திரம்னா உயிர், எந்திரம்னா உடல், மை, மூலிகைன்றது செயல். இதில் மனம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு அகத்தியரே சொல்லியிருக்காரு. அதாவது கரடு முரடாக இருக்கிற ஒரு நிலத்தில் ஒரு விதையோ ஒரு பயிரோ வைக்கிறோம் அப்படின்னா அது சரியாக வளர்ந்து நமக்கு பலன் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. அதுவே அந்த நிலத்தை சீர்படுத்தி சமப்படுத்தி பண்படுத்தி அதில் ஒரு விதையோ ஒரு பயிரோ வைக்கிறோம் அப்படின்னா நன்கு முறையில் வளர்ந்து அது நமக்கு நல்ல பலன் தரும். அதே போல தான் நம்மளுடைய மனமும் சீர்படுத்தி சமப்படுத்தி மனசை சிதற விடாமல் தன்னை உணரும் போது மனசோட ஆற்றல்ன்றது அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம மந்திரம் என்பதை 1008 வாட்டியோ 108 வாட்டியோ லட்சம் வாட்டியோ உரு தந்து ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. 3 முறை சொன்னாலே அந்த மந்திரம் உயிர் பெறும். அந்த உயிர் சக்தியை எந்திரத்துக்கு கொடுத்து பல வடிவங்கள் பல சக்கரங்கள் கொண்ட எந்திரம் செயல்பட மையோ மூலிகையோ எந்த கர்மங்கள் செய்கிறோமோ அதுக்கு உண்டான செயலுக்கான மூலிகை மை கொண்டு நம்ம எந்த செயலையும் செஞ்சு அதில் வெற்றி அடையலாம், பலனும் அடையலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம. குருவே சரணம்.